கள்ளக்குறிச்சி கேஸின் வாயிலாக நடந்த ஒரு வழக்கறிஞராக நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த சாவு வந்து 67 பேரோட மரணத்துக்கு வந்து காரணம் வந்து முழுக்க இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசு தான். ஏன்னா பொதுவானவர், ஆனால் அவர் அரசியல் பேசுகிறதா ஜாஸ்தி. மந்திரிங்க எம்எல்ஏ பேசுகிறோட இந்த ஆட்சிக்கு வந்து அதிகமாக ஜாலரா அடிச்சுட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பதவிக்கு களங்கம் ஏற்படுத்திட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த லெட்டர் அவர் கன்சிடர் பண்ணியிருந்தாருன்னா இந்த 67 பேர் வந்து மரணம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படியே அங்கே விற்றுருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்துலேயே விற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னா அப்போ இவங்க தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. காவல்துறையோட தொடர்பு இல்லாமல், லோக்கல் அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லாமல் வந்து இந்த நிகழ்வு நடந்துருக்கு சாத்தியமே இல்லை. பாருங்க, எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா அங்கே பிடிக்கிறாங்க இங்கே பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் செய்திகளில் வந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. போன வாரம் மருத்துவர் ஹாஸ்பிட்டலே வச்சு குத்துறாங்க. நேற்று வந்து ஒரு ஆசிரியை பள்ளியில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இப்போ வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாருங்கிறாங்க அந்த ஒசூரில் வழக்கறிஞர். இந்த மாதிரி டெய்லி ஆர்எஸ் பாரதி சொன்ன அதிமுக ஆட்சியில் நடந்ததை விட தற்போது குறைவாக தான். ஆர்எஸ் பாரதி வாய் தெரிஞ்சாலே பொய் தாங்க. ஆர்எஸ் பாரதி பொய்யை தவிர எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு டேட்டாவோட தானே சொல்றாரு. என்ன டேட்டாவோட சொல்றாரு? திமுகவினுடைய அரசுக்கு எதிரான குற்றங்களை சுட்டிக்காட்டுவதில் திமுகவோட செயல்பாடுகளை விட அதிமுகவோட செயல்பாடு கம்மியா இருக்கிறது. கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கே கட்சிக்குள்ள இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வெளியே நீக்கப்பட்டவங்க நீக்கியாச்சு, அவ்வளவுதான். திருப்பத்தூர்ல ஒரு சிகிச்சை பலனின்றி ஒரு பச்சிளம் குழந்தை வந்து இறந்துருக்கு. இறந்த குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டல் எதில் தெரியுமா கொடுத்து அனுப்புனாங்க? அது படிச்சுங்களா நீங்கள்? உங்களுக்கு தெரியுமா? கட்டப்பையில். அதுதான் இந்த கவர்மெண்டோட லட்சணம். கட்டப்பையில் ஒரு இழந்த ஒரு பச்சிளம் குழந்தையின் சடலத்தை வந்து கட்டப்பையில் கொண்டு போகிறாங்க. $5 லட்சம் டன் அரிசி வந்து ரேஷன் கடையிலேருந்து கள்ளச்சந்தைக்கு போயிருக்கு. இன்னைக்கு பேப்பரில் வந்து எப்போ போங்க ரேஷன் கடைக்கு? இந்த மாதம் பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. அதெல்லாம் எங்கே போகுது? இன்னைக்கு வந்திருக்கு 5 லட்சம் டன், 5.2 லட்சம் டன் அரிசி வந்து ரேஷன் கடையிலேருந்து கடத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர்களுக்கு துணை போகின்ற இந்த ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 வயது சிறுமியோட பாவமெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அந்த பாவத்தை எங்கே போய் கழுவ போகிறாங்கன்னே தெரியல. யாருமே அதை பற்றி பேசலைங்க. ஒரு இங்கிலீஷ் சேனல் பேசுகிறான். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆனந்த் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில வழக்குகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா நாள் கழிச்சு சந்திக்கிறோம். சார், இப்போது முக்கியமான கேஸ்னால் இப்போ ரீசெண்டாக வந்து கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி கிட்டேருந்து மாற்றி சிபிஐக்கு கொடுத்த அந்த நகர்வு நடந்திருக்கு. நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின்படி. ஸோ இதில் இந்த கள்ளக்குறிச்சி கேஸின் வாயிலாக நடந்த கேஸுக்குள்ளே நடந்த இந்த ஒரு நிகழ்வை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு சட்டத்தின் பார்வையில் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது உங்களுடைய பார்வையில்? அது முதல்ல வந்து இந்த கேஸ் வந்து நிறைய பேர் ஃபைல் பண்ணாங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் பண்ணாங்க, இயக்கங்கள் பண்ணாங்க. ஆனால் முதல்ல இதுக்கு வந்து சிபிஐக்கு வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு முதல் வழக்கு போட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இன்பதுரை அவர்கள் தான் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் இயக்கங்கள்லாம் போடுச்சு. நேற்று வந்து ஒரு அருமையான தீர்ப்பை வந்து 2 ஜட்ஜுங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளோ நாளைக்கு, எத்தனை மாதங்கள் கழிச்சு, என்ன இது வரைக்கும் ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. சிபிசிஐடியில் போட்டு ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க.
அதில் பர்டிகுலராக நீதியரசர் பாலாஜி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியாக அவர் அந்த மூத்த நீதிபதி கொடுத்ததை அப்படியே ஏற்றுக்கிட்டு இவர் ஒரு சில பாயிண்ட்டை கொடுத்துருக்காரு. அதாவது இது வந்து அது வந்து இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவமானம் தான் சொல்லணும். ஏன்னா பிளைண்டாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு, அதாவது கண் மூடிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த சாவு வந்து 67 பேரோட மரணத்துக்கு வந்து காரணம் வந்து முழுக்க இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசு தான். ஏன்னா இது வந்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வந்து 29/3/2023 வந்து சபாநாயகருக்கு வந்து இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சட்டசபையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் கொடுக்குறாரு. ஒரு சபாநாயகர் வந்து எந்த விஷயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், எதில் பாதிப்பு, எதனால் வந்து இதுன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அவர் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர் சபாநாயகராக அவரோட பொதுவெளியில் அவர் பார்த்தா சபாநாயகர் மாதிரியே நடந்து, சபாநாயகருங்கிறது வந்து அனைவருக்கும் பொதுவானவர். ஆனால் அவர் அரசியல் பேசுகிறது தான் ஜாஸ்தி. மந்திரிங்க எம்எல்ஏ பேசுகிறோட இந்த ஆட்சிக்கு வந்து அதிகமாக ஜாலரா அடிச்சுட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பதவிக்கு களங்கம் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த லெட்டர் அவர் கன்சிடர் பண்ணியிருந்தாருன்னா இந்த 67 பேர் வந்து மரணம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் சபாநாயகரோட மெத்தன போக்கும் இதற்கு ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தனால் கடத்துறதை பற்றி வந்து ஆல்ரெடி டிஜிபி வந்து உள்துறை செயலாளருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறார் இந்த மரணத்துக்கு முன்னாடியே. அதே உள்துறை வந்து உள்துறை யார் கையில் வச்சிருக்க, காவல்துறையும் அவர் தான் வச்சிருக்க, உள்துறை வச்சிருக்கிற சிஎம் தான் வச்சிருக்கிறாரு. அவங்களும் அதில் வந்து தவறிட்டாங்க. அதனால தான் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. சரி, இது ஒன்று நிகழ்ந்து. அதுலேயும் ஹைலைட்டடாக 2 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து காவல் நிலையத்திலிருந்து கல்லெறியும் தூரத்திலேயே அது ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. நீதியரசர்கள் வந்து கல்லெறியும் தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்கு, அங்கதான் அவர் தூட்டு இருந்திருக்கிறாரு. அந்த இன்னொரு பாயிண்ட் ரொம்ப ஹைலைட்டடா நடந்ததை பார்க்கும்போது கண்ணுக்குட்டிக்கும் காவல்துறையினருக்கும் வந்து முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டிக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது தான் ஏற்றுக்க முடியும். ஆமாங்க, ஏன்னா 31 கேஸ் இருக்கு கண்ணுக்குட்டி மேலே வந்து 31 கேஸ் இருக்கு. அதுக்கு கண்டினியூஸாக இதுதான் கள்ளச்சாராயத்தை பற்றி தான். அப்படிங்கிறப்ப மறுபடியும் அங்கே வித்துட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்துலேயே வித்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற காவல்துறை சேர்ந்தவர்களுக்கும் அங்கே இருக்கிற ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இல்லாமல் அவர் வித்துக்கிட்டு இருப்பான். எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இவங்க தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. காவல்துறையோட தொடர்பு இல்லாமல், லோக்கல் அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லாமல் வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு சாத்தியமே இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, இங்கே ஆனால் நம்ம காவல்துறை அதிகாரிகள் பெரும்பாலும் விமர்சனங்கள் காவல்துறை அதிகாரிகள் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போது அரசு இயந்திரம் என்ன சொல்லுதோ, நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறவங்க தான் அவங்க, அதன்படி நடக்கிறவங்க தான் அவங்க. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து இந்த பொறுப்புகள் பெரும்பாலும் போய் சாருவது அப்படிங்கிறது அரசியல் புள்ளிகளுக்கு தானே போய் சேரும். கண்டிப்பாங்க. காவல்துறையினுடைய கைகள், காவல்துறை வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற பேச்சை கேட்டு தான் பண்ண முடியும். இன்றைக்கி அரசாங்கத்தில் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மேலே ஏதாவது பண்ணிட முடியுமா? காவல்துறை எங்கேயாவது தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிப்பாங்க, எங்கேயாவது தூக்கி போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிருக்கு. காவல்துறை ஃபெயிலியர் ஆகிருக்கு. இன்னொன்று மது ஒழிப்பு பிரிவுக்குன்னா தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது காவல்துறையில். அது தூங்கிட்டு இருந்துச்சு அங்கே வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து மதுராந்தகத்துலேயும் இதுலேயும் மரக்காணத்துலேயும் நடந்திருக்கு. அது நடந்த கொஞ்ச நாள்லேயே நடக்குது. அப்போ இது என்ன தொடர்கதையாக போயிட்டுருக்குன்னா, ஆளுகின்ற அரசுக்கு வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இல்லாமல் வந்து இவ்வளோ வந்து ஓப்பனாக வந்து விற்பாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போயும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா அங்கே பிடிக்கிறாங்க, இங்கே பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் செய்திகளில் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழகம் இருக்குது. இவர் என்னமோ முதல்வர் வந்து குறை சொல்லாத ஆட்சி, யாரும் இந்த பண்ணாத ஆட்சின்னு அவர் பெருமை பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க இயந்திரம் வந்து உடல் உறுப்பில் வந்து ஒவ்வொரு பாகம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாமே புறையோடி போய் எல்லாம் நோய் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், அந்த உள்ள புறையோடி போனது வெளியே நாத்தமாக வரும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த அவல ஆட்சியை பற்றி இந்த மக்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. போன வாரம் மருத்துவர் ஹாஸ்பிட்டலே வச்சு குத்துறாங்க. நேற்று வந்து ஒரு ஆசிரியை பள்ளியில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இப்போ வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாருங்கிறாங்க அந்த ஒசூரில் வழக்கறிஞர். இந்த மாதிரி டெய்லி ஒரு இது பண்ணிக்கிட்டே இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு நிகழ்வு வந்து கொலை, கொள்ளை, இந்த மாதிரி மது, போதைப் பொருட்கள் அன்றாட புழக்கமாக இருக்குது. இல்லை, அந்த இந்த பர்டிகுலர் நீங்கள் சொல்கிற கொலைகளுக்கு வந்து
அதுவும் குறிப்பாக அந்த டீச்சர்ஸ் கொலை குறித்த கேள்விக்கெல்லாம் ஆர்எஸ் பாரதி சொன்ன விஷயம் என்னன்னா, அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு இது, எல்லாருக்கும் போலீஸார் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்க ஸ்டெர்லைட் கேஸ் அதுல நடந்த துப்பாக்கி சூடு தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கும் தொடர்பு இல்லை, இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்ற ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றாரு ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, சென்ற ஆட்சியில் இந்த மாதிரி தினந்தோறும் கொலைகள் நடந்துருந்துச்சா? ஏன்னா காவல்துறை மேலே இருந்த பயம் போயிடுச்சு. அதனால் என்ன நடக்கும், என்ன வேணாலும் ஆகட்டும், தனிநபருக்கு தான் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே இருக்க காவல்துறை மேலே இருக்க பயம் போனதனோட விளைவுகள் தான் இந்த தினந்தோறும் கொலைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அதுக்கும் சொல்லியிருக்கிறாரு, அதிமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்சியில் கொலை குற்றங்கள் கம்மின்னு தான் சொல்கிறாரு. நான் இந்த விவாதத்தின் மூலிமா வந்து என்னோட ரொம்ப மூத்தவர் அவர் வந்து ஆர்எஸ் பாரதி. நான் 1 to 1 உட்காடுறேன், டேட்டா நானும் எடுத்துகிட்டு வரேன், அவரும் எடுத்துகிட்டு வரட்டும். அவர் ராஜ்யசபா எம்பி எல்லாம் இருந்தவர், என்னோட பெரியவர், எப்பயோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வக்கீல் படித்தவர். வரட்டும் பார்ப்போம், விவாதத்துக்கு நான் தயார். சும்மா அதாவது பூசி முழுகிறது தாங்க உங்கள் வேலை, பூசி முழுகிறது தான் வேலை. இதுதான் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு, தினந்தோறும் கொலை கொள்ளை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து இந்த வார ராசி பலன் போடுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்கல்ல? இந்த வாரத்தில் இந்த வார ராசி பலன் திங்கக்கிழமை போடுவாங்க. தினமலர் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வார கொலைகள்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கத்தில் வாரம் நடக்கிற கொலையை இந்த வார கொலைகள்னு ஒரு காலமில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி கேவலமான ஆட்சி தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளோமான ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா பெருமை பேசிட்டு, அதாவது அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நான் கேட்குறேன். இங்கே இருக்க ஊடகங்களும் வந்து மெயின் மீடியான்னு சொல்கிற சேனல்ஸ் எதுவுமே வந்து, அதாவது ரொம்ப பாவம் அவங்கள வந்து, அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண்கள்ங்கிறோம், ஆனால் அவங்கெல்லாம் இந்த பாவத்தை எங்கே போய் சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே அண்ணா நகரில் வந்து 10 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்க, தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுமி மகளிர் காவல் நிலையத்தில் அந்த சிறுமியோட பெற்றோர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப கம்ப்ளைண்ட்டே எடுக்காமல் அவங்கள அடித்து அவங்கள துன்புறுத்தி அவங்கள இது பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த சேனல்லையாக வந்துச்சா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸை நான் சொல்லலை, மெயின் சேனல்ஸ் மெயின் மீடியாங்கிறது எதில் வந்துச்சு? சரி, இந்த செய்தி வந்து பத்திரிகையில் வந்து எங்கேயா முதல் பக்கத்தில் வந்திருக்கா? இதே அதிமுக ஆச்சுன்னா ஒரு வாரம் இது வந்து டிபேட் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் ஆங்கில சேனல் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அது வந்து அவ்வளோ இதாக வந்து அன்னைக்கே வந்து அந்த இது வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை இங்கே இருக்க தமிழக ஊடகங்களுக்கு ஏன் இல்லை? இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் சேர்த்துக்க போகிறீங்க? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஊடகங்கள் குறிப்பிடுறீங்க, ஓகே. நான் இன்னொரு பக்கம் கேட்குறேன், அதிமுக ஆட்சியில் செஞ்சிருந்தா இது எந்த டிபேட் ஒரு வாரம் அது சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது இங்கே அரசியல் ரீதியாக சொல்லப்படுறது, அப்போ திமுக ஒரு பக்கா எதிர்கட்சியாக வேலை செஞ்சாங்க, ஆனால் இப்போ அதிமுக எதிர்கட்சியாக வேலை செய்யறது. இப்போயும் நாங்கள் எதிர்கட்சியாக வேலை செஞ்சதுனால தான் இந்த கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு வந்து முதல்ல சிபிஐ இது கேட்டது, முதல் வழக்காக ஃபைல் பண்ணது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது புரிஞ்சுக்காங்க. எங்கெங்க எதிர்கட்சியாக வேலை செய்யணும், அவங்கள மாதிரி வெற்று அரசியல் நாங்கள் பண்ண மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரோட்டில் நிற்கிறது, இதே டாஸ்மார்க் குடும்பத்தோடு நின்னார், எல்லாம் அதுக்கு நின்னார். அவருக்குள்ள ஒருத்த கையெழுத்து நாங்கள் இது பண்ணுவோம், நீட்டை ஒழிப்போன்னாரு. சகோதரி வந்து நாங்கள் வந்து மதுவை ஒழிப்போன்னாங்க. அவங்க சொன்னது எது செஞ்சுருக்கிறாங்க? எல்லாமே போலி நாடகங்கள், சரிங்களா? அதுக்கு அவங்க வந்து மீடியா வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்க. எதுக்கு மக்கள் இதுக்கு வந்து எந்த பிரச்சனைக்கு வரணும்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், புரியுங்களா? அதனால வந்து அதிமுக வந்து சரியான எதிர்க்கட்சியாக தான் செயல்பட்டு இருக்கு. இல்லை, கம்பேரிட்டிவ்லி செயல்பாடுகள் ரீதியாக பார்க்கும்போது தான் இப்போ திமுகவினுடைய அரசுக்கு எதிரான குற்றங்களை சுட்டிக்காட்டுவதில் நிறைய விஷயங்கள் சுட்டிக்காட்டுவதில் திமுகவோட செயல்பாடுகளை விட அதிமுகவோட செயல்பாடு கம்மியா இருக்கிறது. கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கே கட்சிக்குள்ளெல்லாம் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வெளியே நீக்கப்பட்டவங்க நீக்கியாச்சு, அவ்வளோதான். இப்போ கட்சியில் எந்த இதுவும் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது. இன்னொன்று நாங்கள் எடுத்து பண்ணுறது எந்த மீடியாங்களை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க, அது எங்கள் பொதுச்செயலாளர் நிறைய மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட பணி வாங்கட்டுன்னு பல தடவை கேட்டால். யார் சொல்கிறீங்க? சரி, இந்த சிறுமி மேட்டருக்கு வருவோம். துன்புறுத்தியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து வழக்கு போட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றுது. இதில் தமிழக அரசுக்கு என்ன அது வந்துச்சு? ஒரு தனிப்பட்ட, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கொலைகள்லாம் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு வந்து ஒரு சிறுமிக்கு நடந்திருக்கு, 10 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு. அது காவல்துறை சரியாக இது பண்ணலை, சிபிஐ கேட்டதில்லை. இந்த திமுக அரசாங்கம் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு கொண்டு போகிறாங்க. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஃபீஸ் வாங்குற அட்வொகேட்டை அங்கே என்கேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சிபிஐ என்கொயரிக்கு இதுதான், அதாவது இது தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும்
ஒரு பெரிய தலைக்குனிவு இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த சிபிஐ என்கொயரி இது வந்து இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு புது விதமான ஒரு உத்தரவு இந்த ஆளுகின்ற விடியா திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய சம்மட்டியடியான ஒரு உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வழக்கில் வந்து 5லேருந்து 7 பேர் ஐபிஎஸ் படித்த ஐபிஎஸ் அந்தஸ்தில் உள்ள அவர்களோட லிஸ்ட்டு கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதிகாரிகள் லிஸ்ட்டை கொடுக்கணும். அந்த அதிகாரிகளில் 7 பேரில் வந்து 3 பேர் பெண்களாக இருக்கணும். இது வரைக்கும் கரெக்டு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அதுதான் தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் இந்த விடியா ஆட்சியால் நமக்கு தலைக்குனிவும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த 7 நபர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்க 7 நபர்களும் தமிழகத்தில் பணிபுரிந்தாலும் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கவங்களாம் நேர்மையாக இருக்காங்க. இவங்க வேலை செய்ய விடலை, இந்த அரசாங்கம் வேலை செய்ய விடலை. இது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய தலைக்குனிவு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்கொயரிக்கு வந்து இது பண்ணுறப்ப வேறு ஸ்டேட்டில் இருக்கிற பிறந்து இங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க லிஸ்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த அரசாங்கத்தின் மேலே சுப்ரீம் கோர்ட் என்ன நம்பிக்கை வச்சுருக்கு? இது ஒன்று புரிஞ்சுக்கணும். இது எத்தனை சேனலில் சொன்னாங்க நான் கேட்குறேன், எத்தனை சேனலில் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது எத்தனை சேனலில் வந்துச்சு, எத்தனை நியூஸ் பேப்பரில் வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வரலையே, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 16ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி வேலூர் பள்ளிகொண்டாங்கிற இடத்துல 14 வயது சிறுமி நைட்டு வீட்டில் இருக்கிறப்ப பாத்ரூம் போகணுன்னு வெளியே வந்திருக்கிறாங்க. அங்கே குடிச்சிட்டு இருந்த 3 பேர் அந்த சிறுமியை 14 வயது சிறுமியை கொண்டு போய் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. அது போய் கம்ப்ளைண்ட் பள்ளிகொண்டா ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்படின்னு போலீஸ்காரங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க, வேப்பன குப்பம்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு. அவங்க இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அதாவது 14 வயது சிறுமி 3 காமுகர்களால் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. பெற்றோர்களுக்கு எவ்வளோ மனம் வலி இருக்கும். அது வந்து இது ஏன் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது, இந்த ஸ்டேஷனில், அந்த ஸ்டேஷன் ஏன் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி அந்த உறவினர்கள் அந்த ஊருக்காரங்கள்லாம் மறியல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆட்சியில் வந்து எஃப்ஐஆரே போடுறாங்கன்னா, இது கவர்மெண்ட் ஆகுது. நான் கேட்குறேன், இதெல்லாம் முதல்வருக்கு அதுக்கு போகாத? அவர் தானே உள்துறை வச்சிருக்க, போலீஸை கையில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அங்கதான் ஒரு கேள்வி. இப்போ இதெல்லாமே இந்த அளவுக்கு நடக்குது. ஏன்னா ஒரு முதல்வர் அப்படிங்கிறவர் வந்து கண்டிப்பா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா அது என்ன இருந்தாலும் நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேரு அப்படிங்கிற அந்த ஒரு 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 அடிப்படையான ஒரு புரிதல் அவருக்கு இருக்கும். ஏன்னா அடுத்தும் ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கிற அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது அப்போ, ஆனா அதை தாண்டி இதெல்லாம் நடக்குதுன்னா இதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு ஏங்க, காவல்துறை அவர் கையில் தானே வச்சிருக்காரு. அப்போ அது காவல்துறை வந்து அவர்கிட்ட அந்த மெசேஜ் போகலைன்னா இடையில இருக்கிறவங்க யார் தடுக்கிறா? முதல்வருக்கும் காவல்துறைக்கும் இருக்கிற அந்த யார் தடுக்கிறா நான் கேட்குறேன். அவர் தானே அந்த துறைக்கோட அமைச்சர். அவர் கவனத்துக்கு போகலையாங்கிறத அவர் தாங்க பார்க்கணும். அவர் கவனத்துக்கு யார் போக விடாமல் பண்ணுறா? இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போகலேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அவர் எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. அப்படியான்ட்டு போயிடுவார். அதாவது இது என்னன்னா, ஒரு சில இன்சிடென்ட் நடக்கிறப்பயே இது எதனால் நடக்கிறது, ஏன் இப்படி வருது, என்ன தவறு நடந்துக்கிட்டு இருக்குது, காவல்துறையில் என்ன தவறு நடக்குது, இல்லை நம்ம ஆட்சி பண்ணுறப்ப நம்ம இதில் என்ன சிஸ்டம் நம்ம ஃபெயிலியரில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது சரி செய்கிறது தாங்க ஒரு முதல்வரோட வேலை. 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணியிருக்காங்க? இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட்லாம் சொல்லலாங்க. அது பாருங்கள், இந்த சிறுமிகள் வன்புணர்வுங்கிறது இப்போ வந்து இந்த காலகட்டங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய மூடி மறைக்கப்படுது. திருச்சியில் நடந்ததில்லை, ஒரு ஸ்கூல் நடந்ததில்லை, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இப்போ தூத்துக்குடியில் நடந்ததில்லை, சும்மா எல்லாம் கொஞ்சம் வந்ததுனால போட்டு உடனே பெயில் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தூத்துக்குடியில் நடந்த விஷயத்துக்கு வந்து தூத்துக்குடியாக இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி என்ன அவங்க காதுக்கு போகலை போட்டிருக்கு பாவம். மற்றதெல்லாம் போகுது, இந்த விஷயம் போகலை போட்டிருக்கு. அதை கண்டித்து ஒரு அறிக்கை இல்லை, ஒரு இது இல்லை. இதுதான் உங்களோட ஆட்சி அதிகாரத்தில் இவங்க பண்ணுற லட்சணம் இதுதாங்க. சும்மா அதான் எல்லா துறையுமே வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி கெட்டுக்கிட்டு இருக்கு. உடல் உறுப்பு கட்டுற மாதிரி இந்த அரசாங்கத்தோட எல்லா செயல்பாடுகளும் எல்லா துறையுமே கெட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மருத்துவத்துறையை பற்றி ஒரு மண்பு நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு, அதெல்லாம் சும்மா எதிர்கட்சி தலைவர் சும்மா உதாரணம் பண்ணுற. திருப்பத்தூரில் இப்போ நடந்த விஷயம், திருப்பத்தூரில் ஒரு சிகிச்சை பலனின்றி ஒரு பச்சிளம் குழந்தை வந்து இறந்துருக்கு. இறந்த குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டல் எதில் தெரியுமா கொடுத்து அனுப்புனாங்க? அது படிச்சிங்களா நீங்கள்? உங்களுக்கு தெரியுமா? கட்டப்பையில்.
அதுதான் இந்த கவர்மெண்டோட லட்சணம். கட்டப்பையில் ஒரு இழந்த ஒரு பச்சிளம் குழந்தையின் சடலத்தை வந்து கட்டப்பையில் கொண்டு போகிறாங்க. இது கவர்மெண்ட் நடத்துகிற லட்சணமா? நான் கேட்குறேன். இந்த ஒரு துறை இது ஒன்றா. இன்னொன்று ரேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் டன் அரிசி வந்து ரேஷன் கடையிலேருந்து கள்ளச்சந்தைக்கு போயிருக்குன்னு இன்னைக்கு பேப்பரில் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? நீங்கள் எப்போ போங்க ரேஷன் கடைக்கு? இந்த மாதம் பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் எங்கே போகுது? இன்னைக்கு வந்திருக்கு 5 லட்சம் டன், 5.2 லட்சம் டன் அரிசி வந்து ரேஷன் கடையிலேருந்து கடத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு துறையிலையுமே இந்த மாதிரி வந்து எல்லா அவலங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் 3 வருஷம், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் தெரியும். ஓகே. இல்லை, சில மாதங்கள் முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று எடுத்திருந்தாங்க. என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போது சிபிஐ வந்து விசாரிக்குது அப்படின்னா சில மாநிலங்கள் போல் இங்கே மாநில அரசினுடைய அனுமதி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஆனால் அதற்கப்புறம் இது கோர்ட்டின் மூலமாக நடக்கிறதுனால இப்போ அதை அந்த பவர் இருக்கு. எஸ், கோர்ட்டு சொல்லி அந்த ஆணையின்படி நடக்கிறதுனால இப்போ வருது. அந்த வகையில் காவல்துறை கிட்ட இருந்து இப்போது அண்ணா நகர் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு, இப்போ கள்ளச்சாராய வழக்கு, இது எல்லாமே வந்து சிபிஐ கைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கேருந்து இப்படி இப்போ மாறுறதும் இது தொடர் கதையாக இருக்குமா? இதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாறுவது? அப்படி இந்த செயல்பாட்டின் வழியாக வந்து அதுதான் சொல்கிறேன். இந்த செயல்படாத அரசு இப்படி இருக்கும் வரையில் இந்த மாதிரி ஒவ்வொரு குற்ற நிகழ்வும் நடக்கும் பொழுது எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் சிபிஐ என்கொயரி தான் கேட்கணும். ஏன்னா இங்கே நீதி கிடைக்காது. சிபிசிஐடி என்கொயரி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க இல்லைங்க கள்ளக்குறிச்சியில். என்ன வந்து இது வரைக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? ஒன்றுமே கிடையாது. முதல் நாள் ஒருத்தர் இறக்குறாரு, கலெக்டர் என்ன சொன்னார் ப்ரெஸ் மீட்டில்? அவர் இதனால் இறக்கலை, வேற ஒரு சில காரணங்களுக்கும் அந்த இறந்த நபரோட அவர் சொன்னதுனால தான் இந்த மரண எண்ணிக்கை வந்து கூடிச்சே தவிர அவர் ஒரு ஆட்சியாளர் மாதிரியா பேசினார், ஒரு கலெக்டர் மாதிரியா பேசினார்? அவரும் இதுக்கு ஒரு காரணம். அவர் அன்னைக்கு அந்த ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுற பூசி முழுகாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா, விசசாராயமும் சொல்லியிருந்தாருன்னா இத்தனை நபர்கள் செத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் குடிச்சிட்டு செத்தாங்க. அது உண்மையா இல்லையா? அதனால் இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு முழுவதும் முற்றிலும் பழுதடைந்து நிற்கிறது. அவ்வளோதான். அவங்க எங்கே போனாலும் சும்மா பூசி மெழுகி ஒரு மேஜிக் காமிச்சிட்டு ஒரு வண்ண வேடிக்கை காமிச்சிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எல்லாமே புரியும். அவர்களுக்கு துணை போகின்ற இந்த ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 வயது சிறுமியோட பாவமெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அந்த பாவத்தை எங்கே போய் கழுவ போகிறாங்கன்னே தெரியல. யாருமே இதை பற்றி பேசலைங்க. ஒரு இங்கிலீஷ் சேனல் பேசுகிறான். இங்கே ஏன் உங்களுக்கு வரல? உங்கள் அந்த எண்ணம் வரல? நம்ம வீட்லேயே அந்த வயது குழந்தைகள் இருக்காங்கல்ல. தயவுசெய்து இந்த ஊடகங்கள்லாம் கொஞ்சம் மாறிக்கணும். அவ்வளோதான். பாவங்கள் தான் நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்வு மூலிமா நான் சொல்லிக்கிறேன் ஊடகங்களுக்கும். ஓகே. இப்போது இதில் ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், முன்னாடி கிண்டி ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு விஷயம். இப்போ அதில் வந்து தாய்க்கு சரியாக சிகிச்சை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த மகன் தாக்கின ஒரு விஷயம். அதற்கு அந்த வழக்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மருத்துவர் மீது என்ன மாதிரியான விசாரணை இருக்க போகிறதுன்ற ஒரு கேள்வி. அதில் சட்ட ரீதியாக என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? அது நடைமுறைப்படுத்தப்படுமா? அது கோர்ட்டால் கோர்ட்டை தாமாக முன்வந்து நடத்துமா? இல்லை யாராவது அதுக்கு விக்னேஷ் தரப்புலேருந்து கோரிக்கை வைக்கணுமா? இதில் என்ன மாதிரியான பார்வை? இல்லை, அதில் என்னன்னா இது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்த சம்மந்தப்பட்டது. அதில் என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா, அவங்க அங்கே சேர்றதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த அந்த எந்த டிசீஸோ அதோட பர்சன்டேஜ் என்ன அது எந்த அளவு இருந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் கொடுத்த சிகிச்சை முறையான சிகிச்சையா இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது மருத்துவ கவுன்சிலில் இது பண்ணி இப்படி ஒரு கேஸ் போட்டாங்கன்னா மருத்துவ கவுன்சிலுக்கு மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து ஒரு இது பண்ணி அவங்க அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அவங்க சேர்ந்ததுலேருந்து கொடுத்த சிகிச்சைகளின் அடிப்படையில் அதில் தவறு நடந்தால் அது வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதில் இது தொடர்பாக நம்ம ஒருத்தர் கிட்ட கூட பேசினோம். அவங்களாம் அந்த ஃபேமிலி கூடயே போயிட்டு பேசிட்டு வந்தாங்க. என்னென்னா அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இல்லைங்களா? அந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நீங்கள் இப்படிலாம் சொன்னதுனால ஒரு தனியார் மருத்துவர் சொல்லி தான் இவர் செஞ்சாருன்ற பேர்லாம் இருக்கிறதுனால எங்கள் பேர் கெட்டு போய்டும்னு அவர் சொல்லி இப்போ அங்கேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இப்போ இங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் அவருக்கு அரசு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு இப்போ அங்கே போய் சந்தித்தவங்க ஒரு சில கட்சியினர் இது சார்ந்து பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க.
இப்போ அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்களுக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழல். இது வந்து நல்ல ஏன்னா ரைட் அந்த பையன் வந்து விக்னேஷ்ங்கிற பையனா அவன் தாயின் மேல் இருக்க பாசத்தில் அவன் பண்ணது தவறு தான். அதாவது இது அதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அம்மா மேலே இருக்க பாசத்தில் பண்ணியிருக்கான், அது தவறு. ஆனால் என்னென்னா அதுக்காக வந்து சரி அந்த பையன் குத்திட்டான், ஒரு டாக்டருக்கு அரசாங்க மருத்துவரை குத்திட்டாங்கிறதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்கல. அந்த பையன் பண்ண தப்புக்கு அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன இருக்குது? அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறா இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நல்ல அரசாங்கம்னா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம்ல. அந்த பையன் செய்கிற தவறுக்கு அந்த அம்மா வந்து என்ன இது பண்ண முடியும்? நான் கேட்குறேன். தனியார் இதுலேயும் பண்ண முடியாது. அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்கு? இன்னமும் ஒருவேளை இல்லை அவங்க அரசு மருத்துவமனை கொலை பண்ணிட்டு, அதாவது கொலை பண்ணுறவனையே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனையே போய் காப்பாற்றுறீங்க. இல்லை அவங்க அரசு மருத்துவமனையை நாடலையோ? ஏன்னா இந்த மாதிரியான அனுபவங்களை ஃபேஸ் பண்ணதுனால அது அவங்களாம் கேட்கணும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால சொல்கிறேன், அவங்க வந்து அரசு மருத்துவமனையை நாடி கொடுக்கலாம். இது இந்த அரசாங்கத்தோட தவறு. ஓகே, கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ், ஆனால் ஆர்எஸ் பாரதி சொன்ன அதிமுக ஆட்சியில் நடந்ததை விட தற்போது குறைவாக தான். ஆர்எஸ் பாரதி வாய் தெரிஞ்சாலே பொய் தாங்க. ஆர்எஸ் பாரதி பொய்யை தவிர எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு டேட்டாவோட தானே சொல்றாரு. என்ன டேட்டாவோட சொல்றாரு? அவர் எடுத்த டேட்டா வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே சொல்றேன், இந்த திமுககாரன் சொல்றதெல்லாம் இங்க சொல்லாங்க. அவங்க எடுத்த டேட்டாவை நீங்க எடுத்து பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நான் இத்தனை லட்சம் கோடி ஈர்த்துட்டேன் அது இதுங்கிறாங்கல்ல. எத்தனை வந்து எம்ஓஐ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எவ்வளோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க, ஒரு டேட்டா. ஏன்னா இப்போ அது கூட வந்திருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில், தகவல் உரிமை சட்டத்தில் அதுதான் நிறைய கேட்குறாங்களாம். இந்த அரசாங்கம் இந்த ஜப்பானு, ஸ்பெயின், யூஎஸ், துபாய் எல்லாம் போனார் இல்லையா, சிஎம் போய் ஈர்த்துட்டு வந்ததுனால அதுதான் நிறைய பேர் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு, எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு, எத்தனை லட்சம் கோடி இங்கே வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு கேட்டிருக்காங்களாம். அதில் பாருங்க கடைசியில் பூஜ்ஜியம் தான் இருக்கும். கண்டிப்பாக பூஜ்ஜியம் தான் இருக்கும். ஏன்னா இது கவர்ச்சியாக பேசி இந்த மக்களை ஏமாத்துறது தான் இவரோட வேலை. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றுமே நடக்கலை இந்த அரசாங்கத்தில். ஓகே, நிறைவாக இப்போது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து எந்த நிலைமையில் இருக்கிறது? ஏன்னா இப்படியே போனால் ஆட்சிக்கு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இப்போ 2026 நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் தேர்தலை மையப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மக்களினுடைய நலன் சார்ந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம்னு இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு கொலாபரேட்டடாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன சட்டம் ஒழுங்கை பற்றி? சட்டம் ஒழுங்கு இப்போ கோமா ஸ்டேஜில் தாங்க இருக்குது. அது ஒரே இதுக்கு வந்து நிறைய ஆராயெல்லாம் வேண்டாம். சட்டம் ஒழுங்கு கோமா ஸ்டேஜில் போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் போதைப் பொருள் புழக்கம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. போதைப் பொருள் புழக்கம் இருக்குது. ஏன்னா எந்நேரமும் வந்து 10 மணிக்கு டாஸ்மார்க் போடுறாங்க, 12 மணி 1 மணி கூட கிடைக்கிது. இவ்வளோ நிறைய இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்படி தான் நடக்கும், புரியுங்களா? ஏன்னா ஆசிரியர்களுக்கு புது ஆசிரியர்கள் நியமிக்கலை, புது அப்பாயின்மெண்ட் எதுவுமே இந்த அரசாங்கம் போடலை, இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை. நீங்கள் வந்து இப்போ இன்னொன்று மருத்துவத்துறையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர்லேருந்து எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா 30,000 போஸ்ட்டுக்கு மேலே போட வேண்டியிருக்கான். நிதி நெருக்கடியில் இவங்க புது போஸ்டிங்கும் போடுறதில்ல. புதிய போஸ்டிங் போட்டால் தானே வேக்கன்சி நீங்கள் ஃபில்லப் பண்ணால் தானே ஒரு சீரான ஒரு நிர்வாகம் நடக்கும். பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் நியமனம் கிடையாது, மருத்துவத்துறையிலும் கிடையாது. ஒவ்வொரு துறையிலையும் வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேலையில் சேர்க்காம இருந்தீங்கன்னா இருக்கிற கம்மியான வச்சு வேலை போடுவாங்க. என்ன ஒரு அரசியல் வந்து நல்லபடியாக எல்லாமே நடந்துடும் சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க ஒரு ஜிமிக்கி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எதுலேயுமே இது பண்ணலை. அவங்க வந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தில். எல்லா துறையிலையுமே இவங்க வந்து எத்தனை போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ சொல்லும்போது 3 வருஷம் நடக்குது. நான் கேட்குறேன், ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் இப்போ இந்த அரசு இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ண போனோம்னா இப்போ அதற்கு எதிராக சிலர் வந்து கேஸ் போட்டுறாங்க. அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கான டிலே ஆகுது. அதெல்லாம் அவங்க சொல்கிற வாய்ஜாலுங்க. கேஸ் எல்லாம் இல்லைன்றீங்களா? கேஸே போட்டாலும் நான் என்ன சொல்கிறேன், அவசரம் கருதி இதே நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணாதான். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ வேக்கன்சி இருக்குது மருத்துவத்துறையில், இவ்வளோ இருக்குது, இது நாங்கள் ஃபில்லப் பண்ணால் தான் வந்து சீரான மருத்துவம் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும். இதில் வந்து
இந்த இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கூடாது, தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல. ஏங்க ஒரு சிறுமி கேஸுக்கு வந்து பல லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க, சிபிஐ என்கொயரி வேணான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், நல்ல வக்கீலை வைங்க, உங்களை யார் வேணான்னா? இதெல்லாம் அவங்க சொல்கிற ஒரு காரணம், அதாவது நொண்டி காரணங்க. இதெல்லாம் வந்து யார் போட்டிருக்காங்க? சரி போட்டிருந்தாலும் நல்ல வழக்கறிஞர்களை வச்சு, அதே டெல்லியிலாம் நிறைய வழக்கறிஞர் நீங்கள் தமிழக அரசுக்காக நியமிச்சு வச்சுருக்கீங்க, கூப்பிட்டு நடத்துங்க கேஸை. இருக்கிற நிலைமையை சொல்லுங்கள் நீதிமன்றத்துக்கு. இத்தனை காலி இடங்கள் இருக்குது, சீரான மருத்துவம் கொடுக்க முடியாது, பொதுமக்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இன்னொன்று கூட கேளுங்க, இன்னொன்று, நீங்கள் எதுவுமே ஊழல் பண்ணாமல் அப்பாயின்மெண்ட் போடுறீங்கன்னா இந்த பணி நியமனங்களில் வந்து நீதிமன்றமே வந்து கண்காணிக்கட்டும் அப்படின்னு கூட போடுங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்கல்ல, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுங்களா நான் சொல்கிறது? அந்த நீதிமன்றத்தோட பார்வையிலேயே வந்து இது பண்ணுங்க, கண்காணிப்புலேயே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க. அப்போ நீதிமன்றம் அதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா? ஓகே, அவ்வளோதான். சும்மா அதாவது ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி தட்டி கழித்து அப்படியே இருக்கிற மேஜிக் ஓட்டணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட நிலைமை. அவ்வளோதான். ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்னும் இவங்க வந்து இப்போ அரசினுடைய நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எப்படி இருக்கும், இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை துடைக்கும் வகையில் இருக்கிறதா, முக்கியமாக மக்கள் கஷ்டப்படாத வகையிலான ஒரு ஆட்சியை இல்லை இனி வரும் காலத்தில் அது கொடுப்பாங்களா, இன்னும் மீதம் இருக்கிற காலத்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நடக்கப்போது குறித்தும் தொடர்ந்து பேசலாம். தற்போது வரை பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.